வடக்கிலே கங்கை கரை காசி வாரணாசி விசாலாட்சி விஸ்வநாதன் அருள் ஆட்சி தங்கமய அன்னபூரணி ஏடோ அல்லோ தியாகேசர் ஓதிடுவா காதிலே தாரகம். சிவனார் விரும்பிய மத்திய காசி சிவகாசி ஊற்றாய் பொங்கினாள் சிவகங்கை பாண்டியன் கொணர்ந்த காசியின் லிங்கம் பராக்கிரம முனிவர் அமைத்த ஆலயம். குற்றாலம் அருகே உள்ள தென் காசி சித்திர கங்கை நதிக்கரை தீரம் பராக்கிரம பாண்டியன் அமைத்த ஆலயம். காசியில் இருந்து கொணர்ந்த லிங்கம் விருத்தாச்சலமென்னும் விருத்த காசி மணிமுத்து ஆற்றின் கரையின் தீரோ காசியிலும் வீசோ அதிகம மகிமை காசியின் கால பைரவரின் தலோ. மதுரை அருகே புஷ்பவன காசி வைகை ஆற்றின் நதிக்கரை தீரம் கங்கையின் வடிவம் வைகை ஆகும் எலும்பு பூவாகும் வைகை தலம். காஞ்சியின் தெற்கே கடம்பன் காசி சேயாற்றங்கரையின் கடம்பர் கோயில் முருகல் பூஜித்த கடம்ப தலமாம் இதுவும் எலும்பு பூக்கூத்தலமாம். கங்கையிலே இட்ட எலும்புகள் பூக்கும் காசி விஸ்வேசனை சென்றே அடையும் மேற்கண்ட ஆறுகளும் கங்கை ஆகும் காசிக்கு இணையாம் புண்ணிய தலங்கள். காசியில் சிவனை சிந்தித்து இறந்தோரை சிவன் மடி மேல் கிடத்தி தாரகம் சொல்வார். காசி விசாலாட்சி முந்தாமையால் விசிறுவாள் காசிகள் ஆறிலும் இச்செயல் நடக்கும்.